ஓம் குருவே துணை ஸ்ரீ வராகமிகிற ஜோதிட பயிற்சி மையம் வழங்கும் அஸ்ட்ரோ ஆன்லைன் கள்ளக்குறிச்சி யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது. போட்டோ எடுத்தீங்களா? பேசுங்க. ஓகேங்களா? சிவா திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல ஞானமே வடிவமான விநாயக பெருமானுடைய திருவடிகளை மனமை மொழிகளால் வணங்கி ஸ்ரீ வராகமிகிரர் ஜோதிட ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி அறக்கட்டளை ஆசிரியரும் எனது குருநாதரின் திருவடிகளை வணங்கி கொண்டு 26வது ஜோதிட கருத்தரங்கை தலைமை தாங்கி சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கும் சின்னசேலத்தின் முடிசூடா இளவரசியாகிய சுதாகண்ணன் அவர்களையும் வணங்கி கொண்டு நமது சபையில் வீட்டிருக்கும் அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் அடியனுடைய பணிவான காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, நிலா காலமே விழா கோலம் என்ற தலைப்பில் ஒரு சிறு கருத்தை உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்கிறேன். அதாவது நிலா காலம் அப்படின்னு நம்ம சொன்னாவே அது பௌர்ணமி காலத்தை தான் நம்ம சொல்கிறோம். நானும் ரவி அண்ணன் பேசிட்டு போது இதெல்லாம் போய் பேசுகிற இதெல்லாம் யாரையா கேட்க போகிற, இப்படி ஒரு தலைப்பு தேர்ந்தெடுக்கிற அப்படின்னு ஒரு மாதிரி சொன்னார். இது ஒரு ஜோதிட தலைப்பு தான், அதாவது ஆன்மீக தலைப்பு கிடையாது. இது ஒரு ஜோதிட தலைப்பு. அதாவது நிலா காலம் என்பது இதில் சொல்கிறோம். நம்ம ஜோதிட பெரியவங்க அதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திதியை பிடித்தா விதியை வெல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நிலா காலம் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமியை பாருங்க, அது சிறப்பு வாய்ந்த பௌர்ணமியா இருக்கும் இல்லைங்களா? அந்த பௌர்ணமியில நடக்கக்கூடிய விசேஷங்கள் இருக்கு இல்லையா? சித்திரை மாசம் அப்படின்னு சொன்னீங்கன்னா சித்திரகுப்தன் பிறந்தது, கள்ளர் ஆத்தல இறங்குறது, கண்ணகிக்கு பெரிய வழிபாடு பண்றது சித்திரை மாசம். அது இலங்கையில அது சிறப்பாக நடக்கும். இது மாதிரி ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி இருக்கு இல்லைங்களா? அந்த பௌர்ணமி விசேஷத்தை நம்ம பார்த்தோம்னா நம்ம பாவம் தீரும் அப்படின்னு சொல்றதுதான் ஜோதிட பெரியவங்க அதை இப்படி மாற்றி சொல்லியிருக்காங்க. திதியை பிடித்தா விதியை வெல்லலாம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஒரு சிறப்பு இருக்கு. அது பின்னாடி நான் சொல்றேன் அது என்னன்றது. அதே மாதிரி இப்போ நிலா காலம் அப்படின்னு நம்ம ஒரு தலைப்பை எடுத்துருக்கோம். நிலாவை பற்றி சுவாரஸ்யமான ஒரு தகவல் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜோதிடத்துக்குள்ள வரலாம். ஒரு சின்ன தகவல் 2. அதாவது 1970 முன்னாடி பிறந்தவங்களுக்கு சில விஷயங்கள் தெரியும். என்ன அப்படின்னீங்கன்னா, இரவுல பிச்சை எடுக்க வருவாங்க, ரா பிச்சைக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த முறையெல்லாம் கிடையாது, முன்ன இருக்கு அது மாதிரி. அப்படி பிச்சை எடுத்துக்கிட்டு வரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அம்மா தாயே மம்மி டாடி பிச்சை போடுங்கலாம் கேட்க மாட்டாங்க. அப்போ சில பாடல்கள் பாடிக்கிட்டே வருவாங்க. தெம்மாங்கு பாடல், வெண்ணிலா பாட்டு, பராபர கண்ணி இப்படின்னு சில பாடல்கள்லாம் பாடிக்கிட்டே வருவாங்க. அப்படி பாடிக்கிட்டு வரும்போது தான் அவங்க பிச்சை கேட்பாங்க. அப்போ அந்த நிலா பாட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேட்கறதுக்கு அவ்வளோ ரம்மியமாக இருக்கும். இந்த பாட்டு யார் எழுதுனாங்க அப்படின்னா, வடலூர் வள்ளலார் நிலாவை பற்றி நிறையா ஒரு விஷயங்கள் சொல்லியிருக்கார். தன்னை அறிந்தின்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே, நாதன் முடி மேல் இருக்கும் வெண்ணிலாவே, அங்கு நானும் வர வேண்டுகின்றேன் வெண்ணிலாவே, அண்ட பகிரண்டமெல்லாம் வெண்ணிலாவே, ஐவர் ஆட்டம் என்று சொல்வதென்ன வெண்ணிலாவே. இந்த பாட்டு கேட்கறது எவ்வளவு ரம்மியமா இருக்கும், அவரு மனசுக்கு ஒரு இதமா இருக்கு. இப்படி பாட்டு பாடிக்கிட்டே பிச்சை எடுப்பாங்க. இப்படி நிலா காலத்துல ஒரு தமிழ் பண்டிதர் சந்திரசேகர கவிராயர் அப்படின்றவர் என்ன பண்றாரு, இது மாதிரி நிலா காலத்துல சாப்பிட்டு நிலா வளர்த்துறாரு. அந்த நேரம் பார்த்து அவர் வீட்டுக்கு ஒருத்தர் பிச்சை எடுக்க வர்றார். அப்படி பிச்சை எடுக்க வரும்போது அவரு ஒரு பாட்டு பாடுறாரு. என்ன பாட்டு அப்படின்னா, ஊரை சுடுமோ உலகம் தனை சுடுமோ ஆரை சுடுமோ அருகிலேன் அப்படின்னாரு. இவர் தமிழ் படிச்சவராச்சு இல்லையா? டபக்குன்னு அவர் மூளை வேலை ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இது, ஊரை சுடுறது யாரா, இந்த உலகத்தை சுடுறது யாரு,
நம்ம செஞ்ச பாவமா கர்மாவா வினையா என்னன்னு அவருக்கு புரியல. திடீர்னு இறங்கி கீழே வந்துட்டார். வந்துட்டு அவர் அடுத்த வரி என்ன பாடுறாருன்றதுக்காக கேட்கிறார். அவரு இது இல்லை. அப்புறம் இவர் இறங்கி வர்றதுக்குள்ள அவர் அடுத்த வீட்டுக்கு போயிடுறாரு. நின்று கேட்குறாரு. திருப்பி அதே வரியை தான் பாடிட்டு இருக்காரு. இது மாதிரி ஒரு 2-3 வீடு போகும்போது என்ன பண்ணிட்டா ஒரு தெருவே தாண்டி போயிட்டாரு. இவர் நேராக போய் என்ன பண்ணுறாரு, அவரை பிடிச்சி எனக்கு அந்த 2 மீதி பாட்டையும் பாடுங்க அப்படின்ட்டு. சாமி எனக்கு பசிக்குது, உனக்கு பாட்டு சொல்றது எனக்கு நேரம் இருக்கு, சோறு நான் போடுறேங்க. நீ சோறு போட்டாலும் நீ சொல்ற நேரத்தில் எனக்கு இந்த பாட்டு வராது, நான் ஃப்ளோவாக போகும்போது எனக்கு அந்த பாட்டு வரும், பிடிச்சி கேட்டாலும் எனக்கு வராது அப்படின்ட்டு. சரின்ட்டு இவர் என்னடா பண்றதுன்னு சொல்லி வந்துடுறாரு. இவர் அந்த விடை தெரியாதனால இவருக்கு வீட்டில் உட்கார முடியல. இது என்னதான் ஊரை சுடுமோ உலகை சுடுமோ யாரா சுடும், இது தெரிஞ்சுக்காத என்ன பண்றதுன்னு ஒரு துண்டை எடுத்து தோளில் போட்டுட்டு தலையில போட்டுட்டு அவர் பின்னாடியே போறாரு. அவர் 2 தெரு தாண்டார், 3 தெரு தாண்டார், 4 தெரு தாண்டி போட்டார். இந்த ஒரு வரியை தான் பாடிட்டே போறாரு. 5வது தெருவில் போடும்போது தான் அந்த குறை 2 வரியும் பாடுறாரு. என்ன பாடுறாரு அப்படின்னா, ஊரை சுடுமோ உலகம் தனை சுடுமோ ஆரை சுடுமோ அருகிலேன் நேரே பொறுப்பு வட்டமான முளைப்பூவையரே இந்த நெருப்பு வட்டமான நிலா அப்படின்னாரு. இவருக்கு அப்படியே வெளுத்து போச்சு. என்னடா இந்த நிலாவுக்கார இந்த பாட்டு இவ்வளவு ஊரே சுத்தி வந்துட்டோமே இந்த இது வைக்கிறதுன்னு. ஏன் அப்படின்னீங்கன்னா, சூரியன் உதயமாவதும் சரி, சந்திரன் உதயமாவதும் பாருங்க. சந்திரன் உதயமாகும் போது பாத்தீங்கன்னா நடுவுல ஒரு ஒயிட்டா இருக்கும், மீதி சுத்தியிலும் பாத்தீங்கன்னா அப்படியே நெருப்பு மாதிரி இருக்கும் அந்த ஜுவாலை. அது வரும்போது அதாவது இந்த நிலவை ரசிக்கிறதுக்கு ஒரு காதலனோ காதலியோ கணவனோ மனைவியோ இருக்கும்போது நிலவு சந்தோஷத்தை கொடுக்கும். அதே அவங்க பிரிஞ்சிருக்காங்கன்னு வச்சுக்கிங்களேன், அது ஒரு சோகத்தை கொடுக்கும், ஒரு துக்கத்தை கொடுக்கும். இந்த பாயிண்ட் எதுல இருக்கு அப்படின்னீங்கன்னா, சிலப்பதிகாரத்துல கண்ணகி விட்டு கோவலன் மாதவிகிட்ட போறான். மாதவிக்கு அது சந்தோஷத்தை கொடுக்குது, ஆனா கண்ணகிக்கு அது துக்கத்தை கொடுக்குது. இந்த செய்திய கவிஞர் கண்ணதாசன் போடுறார். அவரு திரைப்படத்துல வைக்கிறார். அத்திக்காய் காய் காய் ஆலங்காய் வெண்ணிலவே. ஆலங்காய் அதாவது ஆலம் அப்படின்ற சொல்லுக்கு 2 பொருள் உண்டு. ஒன்னு உலகம், இன்னொன்னு விஷம். உலகத்தை சுத்துற வெண்ணிலா நிலான்னு சொல்றாரு, இன்னொன்னு விஷமா இருக்கிறனாவே யார சுடுறியோ அவளும் நானும் ஒரு பெண்ணு தானே அப்படின்ற மாதிரி அந்த பாட்டை கொண்டு வர்றாரு. அப்ப அந்த நிலாவை பத்தி சுவாரஸ்யமான கவிஞர்கள் அதை கேட்கும்போது நமக்கு ரம்யமா இருக்கு. இது ஒரு செய்தி நிலாவை பத்தி. இன்னொரு செய்தி என்ன அப்படின்னீங்கன்னா, அதாவது மதுரையில இருக்கிற புலவருக்கு திருச்சியில இருக்கிற புலவர் ஒரு கடிதம் எழுதுறார். அந்த கடிதத்தை அவர் பார்த்துட்டு அந்த கடிதத்துக்கு தேவையான முறை என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டார். ஆனா அந்த கடிதத்துல என்ன இருக்கு அப்படின்னீங்கன்னா, அதுல எழுதியிருக்காரு அந்த புலவர், குதிரை தாண்டி வருஷம் சிங்க மாசம் பயப்படாம் தேதி இரவிலே வளர்கின்ற எனது மகளுக்கு திருமணம் செய்ய இருப்பதால் தலைதாங்கி பாறை வழியாக வரும்போது 2 நேத்திரம் தாங்கி வாங்கி வரவும் அப்படின்னு எழுதிருக்கு. இது ஏதாவது புரியுதா? முழுக்க முழுக்க இது ஜோதிடம். முழுக்க முழுக்க இது ஜோதிடம். என்ன அப்படின்னீங்கன்னா, குதிரை தாண்டி வருஷம் அப்படின்னு நீங்க ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம தமிழ் வருஷம் இருக்கு இல்லைங்களா, பவ பிரபவ யுவ சுக்கில பிரமோதி, அது 60 வருஷத்துல பரிதாபி வருஷம், பரின்றது குதிரை, பரிதாபி வருஷம் சிம்ம மாதம். சூரியன் எந்த மாசத்துல வர்றாரு? ஆவணி மாசத்துல அவர் வர்றாரு. பயப்படாம தேதி என்ன? பயம்னா என்ன? அஞ்சுதல், 5ஆம் தேதி பயப்படாம தேதி. அதாவது குதிரை தாண்டி வருஷம் சிம்ம மாசம் பயப்படாம தேதி இரவிலே வளர்கின்ற எனது மகளுக்கு. இரவுல யார் வளர்றா? சந்திரமதி. சந்திரமதியாக எனது மகளுக்கு திருமணம் செய்ய இருப்பதால் தலைதாங்கி பாறை. தலைதாங்கி பாறைன்னா எது? திண்டுக்கல். திண்டுக்கல் வழியாக வரும்போது சின்னாலப்பட்டியில இறங்கி 2 நேத்திரம் வாங்கி வாங்கினா, நேத்திரம் கண்ணை வாங்கிட்டு வர போறாரு. கண்டாங்கி சேலை, 2 கண்டாங்கி சேலை வாங்கிட்டு வாண்டு எழுதுற. அவரு புலவருக்கே உள்ள
ஒரு புலமையை அதில் காட்டியிருக்கார். அப்போ இந்த நிலாவை பற்றி சொன்னா இந்த மாதிரி சுவாரஸ்யமான நிலவுகள் இருக்கு. அதே மாதிரி நிலா காலங்கள் வந்து நம்ம பௌர்ணமி இதை வந்து சொல்கிறோம். இதில் இன்னொரு முறை அப்படின்னு பார்க்கும்போது நிலா காலம் அப்படின்னாவே இந்த நம்ம பௌர்ணமி காலத்தை தான் நம்ம சொல்கிறோம். இப்போ சூரியனும் சந்திரனும் நேர் ஏற்றுக்கொள்வது வந்து அது வந்து பௌர்ணமி காலம். இந்த பௌர்ணமி காலம் எப்போ யோகத்தை செய்யும், எப்போ யோகத்தை செய்யாது அப்படின்றது ஒரு ஜோதிடத்தில் விதி இருக்கு. இந்த சூரியனும் சந்திரனும் சமசப்தம பார்வையில் பார்த்துட்டு இருக்கும்போது 6ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துலையோ குரு இருக்கக்கூடாது. அதுக்கு பேர் என்ன சொல்றோம், நம்ம சகட தோஷம் அப்படின்னு சொல்றோம். இந்த சகட தோஷம்னா என்ன, சகடம்னா என்ன, வண்டி சக்கரம். சினிமாவில் ஒரு வசனம் சொல்லுவோம்ல, வாழ்க்கை ஒரு சக்கரம், மேலே உள்ளவன் கீழே போவான், கீழே உள்ளவன் மேலே வருவான் அப்படின்ற மாதிரி இந்த சகட சக்கரம் என்ன பண்ணுன்னா முதல் அதோடைய பாதிப்பை என்ன செய்யும்னா பொருளாதாரத்தை தடுக்கும், அடுத்தது படிப்பை தடுக்கும், அதுக்கு அடுத்து திருமண பந்தத்தை தடுக்கும், அதுக்கப்புறம் நிம்மதியான வாழ்க்கை. இது இந்த மாதிரியான நிறைய குளறுபடிகளை செய்யக்கூடியது எது இல்லைன்னா இந்த சகட தோஷம் தான். அதாவது சந்திரனுக்கு 6லயோ 8லயோ குரு இருக்கக்கூடாது. அப்படி இருந்தானா இந்த மாதிரியான. சரி, இவங்கெல்லாம் எப்ப நல்லது செய்வாங்க அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இந்த சகட தோஷத்துக்கு சில பரிகாரங்களும் நம்ம பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க. அது என்ன மாதிரி பரிகாரம் அப்படின்னீங்கன்னா, இந்த சகட தோஷம் உள்ளவங்க வந்து யானை முடி மோதிரம் போடலாம், அப்படி இல்லைன்னா யானைக்கு வந்து வாழைப்பழம் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமியில வந்து கிரிவலம் வந்தோம்னா இந்த சகட தோஷம் நீங்க அவன் வாழ்க்கையில வெற்றி பெறுவான் அப்படின்ற ஒரு பரிகாரம் வந்து பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இதை கடைபிடிச்சி வெற்றி கண்டவன்னு இருக்காங்க. அதுலேயே வந்து இதெல்லாம் என்ன நம்பிக்கை அவநம்பிக்கையா போனவங்களும் இருக்கிறாங்க. இது அவங்களுடைய இதை பொறுத்து இருக்கு. சரி, இது என்ன எப்படி நன்மை செய்யும் தீமை செய்யும் அப்படின்றத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஜோதிட சக்கரத்தில் வந்து ஒளிக்கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனும் சந்திரனும் ஒளிக்கிரகங்கள். அதுக்கு அடுத்தபடியான ஒளிக்கிரகங்கள் 2 பேர் இருக்காங்க அப்படின்னா குருவும் சுக்கிரனும். குருவும் சுக்கிரனும் ஒளிக்கிரகங்கள். இந்த ஒளியை எப்போ இது பண்றாங்க அப்படின்னீங்கன்னா எப்படி தெரிஞ்சுக்கிறது, சான்று இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்கழி மாசத்துல திருப்பாவையில வந்து ஆண்டாள் நாச்சியார் வந்து வெள்ளி தோண்டிட்டு வேழன் உறங்கிட்டு அப்படின்ற மாதிரி, அதாவது வெள்ளி வந்து அதிகாலையில வந்து முளைக்கும். அதே மாதிரி குரு வந்து நைட்டு இரவு 8:30 மணிக்கு தோணும். அது கிரகங்களை பார்த்து அந்த இதை பண்ணி வரும். இது மாதிரியான சாற்றுங்கள் இருக்கு. சரி, இது எப்ப நன்மை செய்யும் அப்படின்றது, இப்ப சூரியனும் சந்திரனும் ஒளிக்கிரகங்கள், குருவும் சுக்கிரனும் ஒளிக்கிரகங்கள் நம்ம சொல்லிட்டோம். சூரியனும் சந்திரனும் 6 கெட்டா வரக்கூடாது. மகன் தந்தை உறவு பாதிக்கப்படுது. அதே மாதிரி குருவும் சுக்கிரனும் 6 கெட்டா வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா கணவன் மனைவி உள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. இப்ப இதெல்லாம் வந்து பாதிப்பு கூடிய அமைப்பு. சரி, இந்த பாதிப்பு எப்ப நல்லது செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப சூரியனும் சுக்கிரனும் பகை கிரகங்கள். சுக்கிரன் வந்து அஸ்தங்கமாவாத, சூரியனுடைய அஸ்தங்கத்துல 9 டிகிரி வரைக்கும் அவர் அஸ்தங்கம். அந்த 9 டிகிரியை தாண்டிட்டு 10வது டிகிரியில இருக்காருன்னு வச்சுங்க. சூரியனும் சுக்கிரனும் 10 டிகிரி தாண்டி இருந்தாங்கன்னா அவர் எங்க இருந்தாலும் சிறப்பு. அதுவும் குறிப்பா சொல்ல போனா ரிஷபத்துல இருந்தாங்கன்னு வச்சுங்க, மிக சிறப்பான இருக்கு. ஒரு ஆணுக்கு அப்படி இருக்குன்னு வச்சுங்க, அவனுக்கு வரக்கூடிய மனைவி படிச்ச மனைவி, அழகுள்ள மனைவி, சம்பாத்தியம் உள்ள மனைவி கிடைப்பாங்க. இதே ஒரு பெண்ணுக்கு இருக்குன்னு வச்சுங்க, படித்த கணவன், சம்பாத்திய கணவன், அழகான கணவன், இதெல்லாம் வந்து வரும். சரி, குரு எப்ப நன்மை செய்யறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரு வந்து நீசமாவது மகர வீட்டுல நீசமாகிறார். மகர வீட்டுல நீசமாயி அவர் வக்கரமா இருக்காருன்னு வச்சுக்கீங்களா. வக்கரமா, அதாவது மகர வீட்டுல குரு நீசம் வக்கரம் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அவருடைய நட்சத்திரங்கள் இருக்கு இல்லைங்களா, புனர்பூசம், விசாகம், புரட்டாதி, இந்த நட்சத்திரத்துல பாவகிரகமாகிய சூரியன் இருந்தா மிக யோக பலனை செய்யும். குரு வந்து 16 வருஷமும் மிக ராஜயோகத்தை கொடுத்துரும். அது எந்த பாவமோ அந்த பாவத்து மூலியமா கொடுக்கும். அப்ப இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து நல்ல நன்மை செய்யக்கூடிய அமைப்புல இருக்கு. இப்ப சுக்கிரன் வந்து கன்னியில நீசமாவரு,
கன்னி வீட்டில் நீசமா வரும். எந்த லக்னம் வேணாலும் எடுத்துக்கங்க, அந்த கன்னி வீட்டில் லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி அங்கே வரக்கூடாது. அவங்க திருமண வாழ்க்கை ஆகாது, இல்லை பாதிக்கும். அதே மாதிரி சூரியனை விட்டு 45 டிகிரி தள்ளி சுக்கிரன் போயிட்டாலும் திருமண பந்தம் பாதிக்கும். இதே சுக்கிரன் கண்ணியில இருந்து நீசமாய் கண்ணில இருந்து அவருக்கு 6க்கு 8லயே கேது இருக்காருன்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 கல்யாணம் ஒன்று 50 பொண்ணுங்களோட தொடர்பு ஏற்படும் ஒரு ஆண் ஜாதகத்துல. அதே பெண் ஜாதகத்துல காமத்திரிகோண ராசிகள்னு இருக்கு இல்லைங்களா, 3, 7, 11 ராகுடைய நட்சத்திரத்துல எந்த கிரகம் வேணாலும் இருக்கட்டும், அவங்களும் ஒரு 10-15 ஆண் ஃப்ரெண்ட் அவங்களுக்கு தேடுவாங்க பெண் ஜாதகத்துல இருந்துச்சுன்னா. அப்ப இந்த மாதிரியான கிரகங்கள் அமைப்பு இருந்துச்சுன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை தேடும். அதே மாதிரி குரு சந்திரங்காலில் இருக்கலாம், சந்திரன் குரு காலில் இருக்கலாம், இவங்க 2 பேரும் சேர்ந்து புதன் காலில் இருக்கலாம், பெரிய ஞானம் இதெல்லாம் கிடைக்கும். ஆனா சந்திரன் மட்டும் புதனுடைய காலில் நிற்கக்கூடாது. அது எந்த பாவமோ அந்த பாவம் உயிர்காரகத்தையும் கெடுக்கும், பொருள்காரகத்தையும் கெடுத்துரும். இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னீங்கன்னா, குரு சூரியனோடத்துல ஒரு 13 டிகிரியில் அஸ்தங்கமாவாரு. அதே 13 டிகிரி விட்டு 14 டிகிரியில் நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க, சூரியனும் குருவும் ஒரு வீட்டில் இருந்தாங்கன்னா அது சிவராஜ யோகமா செயல்படும், அந்த 13 டிகிரி தாண்டி இருந்தா. ஆனா அது நெருங்கி இருந்துச்சுன்னு வச்சுங்க இதோட, அப்ப சிவராஜ யோகம் என்ன பதவி கொடுக்கும், உயர்ந்த பதவி அந்தஸ்து, அவங்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளையும் அறிவாளி பிள்ளையா பிறக்குமா. அப்ப இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இந்த இதுல கொடுத்துருக்கு. அதே மாதிரி ராகு சுக்கிரன் நீசமாயி ராகு இருக்காருன்னு வச்சுங்க 6லயோ 8லயோ, அப்படி இருந்தாங்கன்னு வச்சுங்க, அவங்களுக்கு ஓரளவுக்கு ஒரே யாரையும் நினைக்க மாட்டார், தனக்கு கிடைச்சது வாழ்க்கை இவ்வளவுதான், ஒரே கணவன் ஒரே மனைவின்ற ஒரு அமைப்பை இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்ல இதுல கொடுக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த ஒளிக்கிரகங்களுக்கு சூரியனுக்கும், அதாவது ஜாதகத்துல ஒளிக்கிரகங்கள் அப்படின்னு சொல்லப்படுகின்ற சூரியன் சந்திரன் குரு இந்த ஜாதகத்துல இவங்க யாரு, அதாவது இப்ப சந்திரனுக்கு கேந்திரத்துல திரிகோணத்துல குரு இருந்தா நமக்கு என்ன சொல்றோம், மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்குது. அது 6, 8 போயிடுச்சுன்னா அது லக்னத்துக்கு எந்த பாவமோ அந்த பாவத்தை கெடுக்கு. அப்ப ஒளிக்கிரகங்கள் அதாவது ஜாதகத்துல எவ்வளவு தோஷங்கள் இருந்தாலும் இந்த ஒளிக்கிரகங்கள் கெடாத இருந்து அந்த ஒளிக்கிரகங்களுக்கு 6, 8ல அவர்களுக்கு பகை கிரகம் இல்லாத இருந்துச்சுன்னா ஒரு மனிதன் வாழ்க்கை சிறப்பாக அடையும் என்று சொல்லி வாய்ப்பளித்த எனது குருநாதருக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி ஐயா. அதாவது நிறைய உயிர்காரகம் பொருட்காரகம் அப்படின்னு நிறைய விஷயங்களை சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷம். அதே போல ஒரு ஜாதகத்துல குருவோட சூரியன் இருக்காங்க அப்படின்னா, குருன்றது குழந்தைங்க, சூரியன் கௌரவத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு குழந்தை பிறக்கும். இதுவே சூரியனோட சனி சேர்ந்துன்னா, குருவோட சனி சேரும்போது அந்த குழந்தையுடைய குணாதிசயங்கள் மாறுபடும். அது வித்தியாசமா சொல்லக்கூடாதுன்னு அப்படி சொல்றவங்க. அப்போ ஒரு கிரகத்தோடு எந்த கிரகம் சேருதோ அந்த பலனை கொடுக்கும்ன்றது அற்புதமான விதி. ஐயா அவர்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாரு. ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.